முதலமைச்சர் விஜய் 3 நாள் அரசு முறை பயணமாக டெல்லி சென்றுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜயை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட மரியாதையை முதல்வர் விஜய் ஏற்றுக்கொண்டார். அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசுகிறார். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனையும் மரியாதை நிமித்தமாக முதல்வர் சந்திக்க உள்ளதாக தகவல். டெல்லியில் இன்று மாலை 6:30 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தமிழக முதல்வர் விஜய் சந்திக்கிறார். சோனியா காந்தியின் இல்லத்தில் வைத்து சந்திப்பு நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மாநிலம் முழுவதும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு 2545 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணையில் தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முழுமையாக தடுப்பதும் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குவதுமே சிங்கப்பெண் அதிரடிப்படையின் நோக்கம். பெண்கள் எங்கெல்லாம் அதிகமாக நடமாடுகிறார்களோ அங்கெல்லாம் கண்காணிப்பு இருக்கும் என சிங்கப்பெண் அதிரடிப்படை தலைவர் பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் இருக்கணும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை முழுமையாக தடுக்கணும். சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,260 ரூபாய்க்கும் விற்பனை. தேனி, நெல்லை, கன்னியாகுமரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, கோவை, குமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம் மற்றும் ராணிப்பேட்டையிலும் நாளை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக பதவி வகித்து வரும் பிரதமர் மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம். அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தனர். மின்வாரிய புதைவட கம்பிகள் பொருத்தப்பட்ட பகுதிகளில் மின்வாரிய அனுமதி பெற்றே மற்ற துறைகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சென்னை மாநகராட்சி, குடிநீர் வழங்கல் வாரியம், தகவல் தொடர்பு நிறுவனங்கள் உட்பட முக்கிய துறையினருக்கு மின்சார வாரியம் கடிதம். மின்தடை புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு மின்வாரிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல். இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பாரதி ராஜா காலமானார். 84 வயதில் உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது.
இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவுக்கு திரையுலகினர், அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். ஸ்டுடியோவுக்குள் இயங்கிய தமிழ் சினிமாவை கிராமங்களுக்கு அழைத்து சென்ற மண் வாசனை கலைஞனுக்கு கண்ணீர் அஞ்சலி. மதங்களை கடந்த காதலை வெளிப்படுத்திய அலைகள் ஓய்வதில்லை. சாதிய கட்டமைப்பை உடைத்த வேதம் புதிது திரைப்படங்களை இயக்கிய பாரதி ராஜா மறைவுக்கு தமிழக மக்கள் கண்ணீர் அஞ்சலி. பெண் சிசு கொலைக்கு எதிரான காவியமான கருத்தம்மாவை இயக்கிய பாரதி ராஜா மறைவால் திரையுலகினர் கண்ணீர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி. நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று முதல்வர் விஜய் இரங்கல். திரைத்துறையில் பாரதி ராஜாவின் பங்களிப்பை போற்றி அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவிப்பு. கிராமிய வாழ்வை யதார்த்தமாக பதிவு செய்த பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரமளிப்பதாக ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாரதி ராஜாவின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் சினிமாவின் வரலாற்றை எழுதுபவர்கள் பாரதி ராஜாவை தவிர்க்க முடியாது என்றும் அறிக்கை மூலம் புகழஞ்சலி. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு இசைஞானி இளையராஜா நேரில் அஞ்சலி. பாரதி ராஜாவின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாக பேட்டி. ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மனமாக பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளோ தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கலைஞர்களையும் நேசிப்பது தான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். பாரதி ராஜா மட்டும் இல்லை என்றால் நானும் இளையராஜாவும் சென்னைக்கு வந்திருக்க மாட்டோம் என்று இயக்குனர் கங்கை அமரன் உருக்கம். என் வாழ்க்கையில் பிள்ளையார் சுழி போட்டவர், எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் என்றும் கண்ணீர் மல்க பேட்டி. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதி ராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேற நான் என்ன சொல்றது? உடல்நலக்குறைவால் காலமான தமது நீண்டகால நண்பரான பாரதி ராஜாவின் உடலை பார்த்து கவிஞர் வைரமுத்து கதறி எழுதார். பூங்காற்று திரும்புமா, எம் பாட்ட விரும்புமா என்று வீடியோ வெளியிட்டு கண்ணீர் மல்க அஞ்சலி. என்னை அழவிடு, உடம்பின் உப்பெல்லாம் கண்ணீராய் கரையட்டும். இனி என்ன எழுத? நடிகர் திலகம் போல் நானும் புலம்புகிறேன். பூங்காத்து திரும்புமா, என் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவனே உனக்கென் இறுதி மரியாதை.
16 வயதினிலே என்ற கிராமத்து காதல் காவியத்தை படமாக்கிய இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை. தமிழ் மக்களின் மனதில் பாரதி ராஜாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் புகழாரம். இன்னும் எத்தனை ஆண்டுகளான கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அதை வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சதே இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி அவர் நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு. நான் முன்ன எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். 16 வயதினிலே, சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், ஒரு கைதியின் டைரி போன்ற படங்களில் தன்னை கதாநாயகனாக ஜொலிக்க வைத்த பாரதி ராஜாவுக்கு கமல்ஹாசன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் இறுதி சடங்கு நாளை மாலை 3 மணிக்கு தேனியில் நடைபெறுகிறது. தேனி காட்ரோட்டில் உள்ள பாரதி ராஜாவின் தோட்டத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காட்ரோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.